இலக்கணம். இலக்கணம் 35. வழு வழா வழு அமைதி. 10th நியூ தமிழ், 9th ஓல்டு தமிழ், 810 தமிழ் 2003-8 எடிஷன். பொது. வழாநிலை. இலக்கண முறைப்படி பேசுதலும் எழுதுதலும் வழாநிலை ஆகும். வழாநிலை என்பதற்கு இலக்கண பிழையற்ற முறை என்பது பொருளாகும். வழு பிழை. வழு இலக்கண முறையின்றி பேசுதலும் எழுதலும் வழுவாகும். திணைவழு, பால்வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, மரபுவழு என வழு 7 வகைப்படும். எடுத்துக்காட்டு: கோப்பெருந்தேவி வந்தது. கோப்பெருந்தேவி என்னும் உயர்திணை பெயர் வந்தது என்னும் அஃறிணை வினை கொண்டு முடிந்ததால் திணை வழுவாயிற்று. செல்வன் வந்தான். ஆண்பாற் பெயர் பெண்பால் வினை கொண்டு முடிந்ததால் பால் வழுவாயிற்று. அப்போ இந்த இடத்துல செல்வன் வந்தாள்னு இருக்கும். நீ வந்தான். முன்னிலை பெயர் படர்க்கை வினை கொண்டு முடிந்தால் இடவழுவாயிற்று. நேற்று வருவான். நேற்று என்னும் இறந்த கால பெயரோடு வருவான் என எதிர்கால வினை மயங்குவதால் கால வழுவாகும். ஒரு விரலை காட்டி சிறிதோ பெரிதோ என வினாவுவது வினாவழுவாகும். 2 விரல்களை காட்டினால்தான் ஒப்பிட்டு சிறிதென்றோ பெரிதென்றோ கூற இயலும். ஆனால் இது வினாவழுவாயிற்று. பட்டுக்கோட்டைக்கு வழியாது என்னும் வினாவிற்கு கொட்டைப்பாக்கு கிலோ 50 ரூபாய் என்று விடை கூறுவது விடைவழு. வினாவிற்கேற்ற விடையின்மையால் விடைவழுவாயிற்று. குயில் கத்தும் என்பது மரபுவழு. குயில் கூவும் என்பதே மரபாதல் கத்தும் என்று கூறுவது வழுவாயிற்று. திணையே பாடம் பொழுது வினா இறை மரபாம் ஏலும் மயங்கினாம் வழுவே. நன்னூல். வழு அமைதி. வழு அமைதி இலக்கண முறையின்றி அமைந்ததேனும் ஒரு காரணங்கருதி இலக்கணமுடையது போல ஏற்றுக்கொள்வது வழு அமைதியாகும். திணை வழு அமைதி, பால் வழு அமைதி. உவப்பு, உயர்வு, சிறப்பு, சினம் காரணமாக திணை வழுவும் பால் வழுவும் வழு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். உவப்பு, உயர்வு, சிறப்பு, சினம். ஒரு பசுவினை என் அம்மை வந்தாள் என்பது திணை வழுவாயினும் உவப்பின் காரணமாக வழு அமைதி ஆயிற்று. செல்வன் வந்தார். இதில் ஆண்பாற் பெயர் பலர்பால் வினை கொண்டு முடிவதால் பால்வழுவாயினும் உயர்வின் காரணமாக வழு அமைதி ஆயிற்று. இடவழு அமைதி. கண்ணன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்பொழுது இந்த கண்ணன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையை படர்க்கையாய் கூறுவது இடவழு அமைதி ஆகும். காலவழு அமைதி. வீட்டினுள் உண்பானொருவன் அவன் நண்பன் புறத்தே நின்றழைக்க அவன் வந்தேன் என்று கூறுவது விரைவு காரணமாக எதிர்காலம் இறந்த காலமாயிற்று. தேர்வு கூடத்தில் எளிமையான வினாத்தாளை கண்ட மாணவன் யான் தேர்ச்சியடைந்து விட்டேன் என கூறுவது தெளிவு காரணமாக எதிர்காலம் இறந்த காலமாயிற்று. இவை கால வழு அமைதி ஆகும். நெக்ஸ்ட் மரபு வழு அமைதி. கத்துங் குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும். பாரதி. குயில் கூவும் என்பதே மரபு. குயில் கத்தும் என்பது மரபு வழு. பாரதி கூவும் குயிலோசை என்று கூறாமல் கத்தும் குயிலோசை என்று கூறியிருப்பது மரபு வழுவாயினும் அவர் மகாகவியாததால் இது மரபு வழு அமைதியாக கொள்ளப்படுகிறது. குறிப்பும் வெளிப்படையும். தலையில் சுமந்து சென்றான். இதில் தலை என்பது வெளிப்படையாக தன் பொருளாகிய உடல் உறுப்பை குறிக்கின்றது. தலைக்கு 100 ரூபாய் கொடு. இதில் தலை என்பது ஆகு பெயராய் நின்று குறிப்பால் தலையை உடைய ஆளை குறிக்கின்றது. இவ்வாறு வெளிப்படையாக தன் பொருளை உணர்த்தும் சொற்களை வெளிப்படை சொல் என்றும் என்னும் குறிப்பால் பொருள் தரும் சொற்களை குறிப்புச் சொல் என்றும் கூறுவர். குறிப்புச் சொற்கள்: ஒன்றொளி பொதுச்சொல், விகாரச்சொல், தகுதி வழக்குச்சொல், ஆகுபெயர், அன்மொழித்தொகை, வினை குறிப்புச்சொல், முதற் குறிப்புச்சொல், தொகை குறிப்புச்சொல் இவை போன்ற பிற குறிப்புச் சொற்களும் குறிப்பால் இருதிணை ஐம்பாற் பொருளையும் தரும் சொற்களாம். குறிப்புச்சொல் அல்லாதனவெல்லாம் வெளிப்படையாக பொருளுணர்த்தும் வெளிப்படை சொற்களாகும். வழு வழாநிலை வழு அமைதி. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். இருதிணையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கணப் பிழையுடன் வந்தால் அவை வழு எனப்படும். அவ்வாறு இலக்கணப் பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வழாநிலை எனப்படும். வழு வழாநிலை. திணை: செலியன் வந்தது, செலியன் வந்தான். பால்: கண்ணகி உண்டான், கண்ணகி உண்டாள். இடம்: நீ வந்தேன், நீ வந்தாய். காலம்: நேற்று வருவான், நேற்று வந்தான். வினா: ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். 2 விரலை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். விடை: கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி
பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். வழு அமைதி இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி ஆகும். ஃபர்ஸ்ட் திணை வலுவமைதி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். இங்கு உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. பால் வலுவமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகனை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமைதி ஆகும். இங்கு உவப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொள்ளப்பட்டது. இடவலுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது இடவலுவமைதி ஆகும். நெக்ஸ்ட் கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வலுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். மரபு வலுவமைதி. கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதிற் பட வேண்டும். பாரதியார். குயில் கூவும் என்பதே மரபு, குயில் கத்தும் என்பது மரபு வலுவாகும். இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலுவமைதி என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் வழாநிலை வழுவமைதி. வழாநிலை இலக்கண முறைப்படி குற்றம் இல்லாது பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும். செல்வன் படித்தான். இத்தொடரில் செல்வன் என்னும் ஆண்பால் ஒருமை பெயர், படித்தான் என்னும் ஆண்பால் ஒருமை வினைமுற்றை கொண்டே முடிகிறது. எனவே இது வழாநிலை எனப்படும். வழாநிலை 6 வகைப்படும். திணை வழாநிலை, பால் வழாநிலை, இடவழாநிலை, கால வழாநிலை, வினா வழாநிலை, விடை வழாநிலை. ஃபர்ஸ்ட் திணை வழாநிலை. செல்வி பாடினால் மாடு வந்தது. பால் வழாநிலை. கண்ணன் வந்தான் நாய் ஓடியது. இடவழாநிலை. நான் வந்தேன் நீ வருவாய். கால வழாநிலை. நாளை வருவேன் நேற்று படித்தேன். வினா வழாநிலை. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும். விடை வழாநிலை. தமிழ்நாட்டின் தலைநகரம் எது என்னும் வினாவிற்கு சென்னை என விடையளித்தல். வழு இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். வழு திணைவழு, பால்வழு, இடவழு, காலவழு, வினாவழு, விடைவழு, மரபுவழு என 7 வகைப்படும். திணைவழு. என் மாமா வந்தது. மாமா என்னும் உயர்திணை பெயர் வந்தது என்னும் அஃறிணை வினை கொண்டு முடிந்தது. அதனால் இது திணைவழு. பால்வழு. கண்ணகி வந்தான். கண்ணகி என்னும் பெண்பாற் பெயர் வந்தான் என்னும் ஆண்பால் வினை கொண்டு முடிந்துள்ளது. அதனால் இது பால்வழு. இடவழு. நாங்கள் வந்தார்கள். நாங்கள் என்னும் தன்மையிடத்து பன்மை பெயர், அப்பெயர் வந்தார்கள் என்னும் படர்க்க இடத்து படர்பாலோடு முடிந்துள்ளது. எனவே இத்தொடர் இடவழு. காலவழு. கரிகாலன் நாளை வந்தான். இத்தொடரில் நாளை என்னும் எதிர்கால பெயரோடு வந்தான் என இறந்த கால வினை மயங்கி வந்துள்ளது. அதனால் இது காலவழு. நெக்ஸ்ட் வினாவழு. முட்டையிட்டது சேவலா பெட்டையா. சேவல் என பொருத்தமில்லாத வினாவை கேட்டதனால் வினாவழு. நெக்ஸ்ட் விடைவழு. நாளை பள்ளி திறக்கப்படுமா என்னும் வினாவிற்கு என் அத்தை உடல் நலமில்லை என கூறுவது விடைவழு ஆகும். மரபுவழு. நாய் கத்தும். இத்தொடர் மரபுவழு. ஏனெனில் நாய் குரைக்கும் என்பதே முறையான ஒளிமரபு. வழுவமைதி இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி ஆகும். உவகை மகிழ்ச்சி, சிறப்பு, உயர்வு, உறுதி, சினம் காரணமாக திணைவழுவும் பால்வழுவும் காலவழுவும் வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். உவப்பு உவகை மகிழ்ச்சி, சிறப்பு, உயர்வு, உறுதி, சினம். உவகை சிறப்பு, உயர்வு, உறுதி, சினம். இதன் காரணமாக. சான்று சிற்றூர்களில் சிலர் தாங்கள் வளர்க்கும் விலங்குகளுக்கு பெயரிட்டு அழைக்கும் பழக்கம் உண்டு. வருகின்ற பசுவை பார்த்து என் லட்சுமி வந்து விட்டாள் என கூறுவதனை கேட்டிருப்பீர்கள். இவ்வாறு கூறுவது திணைவழுவாயினும் மகிழ்ச்சியின் காரணமாக திணைவழுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வழுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். வழு பிழை, தவறு, குற்றம். வழாநிலை பிழையின்மை, தவறின்மை. வழுவமைதி பிழை ஆனால் பிழையாக கொள்ளாமை. பயிற்சி பொருந்தாத சொல்லிவிட்டது. நெக்ஸ்ட் வாக்கிய பிழையறிந்து நீக்குதல். அண்ணன் ஊரிலிருந்து வந்தது. அறிவரசன் கல்லூரி சென்றாள். வாணியும் வேணியும் நடனம் ஆடினாள்.
சொற்பொழிவாளர் வந்தாய். மணி நாளை மதுரைக்கு புறப்பட்டார். மேலே கொடுக்கப்பட்டுள்ள சொற்றொடர்கள் அனைத்தும் இலக்கணப் பிழையுடையவை. இவற்றில் எழுவாய்க்கு ஏற்ற பயனிலை பொருத்தமாக அமைந்திருக்கவில்லை. இவற்றை பிழை நீக்கி கீழ்காணுமாறு எழுதலாம். அண்ணன் ஊரிலிருந்து வந்தான். அறிவரசன் கல்லூரி சென்றான். வாணியும் வேணியும் நடனம் ஆடினர். சொற்பொழிவாளர் வந்தார். மணி நாளை மதுரைக்கு புறப்படுவார். அண்ணன் என்பது எழுவாய், அதாவது உயர்திணை. அதற்கேற்ற பயனிலை வந்தான் என்பதாகும். அறிவரசன் என்பது எழுவாய், ஆண்பால். எனவே சென்றாள் என்பதை நீக்கி சென்றான் என்பது பொருத்தமான பயனிலை. வாணியும் வேணியும் என்பது எழுவாய், பன்மைச்சொல். அதற்கேற்ப ஆடினர் என்னும் பயனிலை பன்மை வினைமுற்று இடம்பெற வேண்டும். சொற்பொழிவாளர் என்பது எழுவாய், அதாவது படர்க்கை பெயர். எனவே வந்தாய் என்னும் முன்னிலை வினைமுற்றை நீக்கி வந்தார் என்னும் பயனிலையை படர்க்கை வினைமுற்றை பயன்படுத்த வேண்டும். இறுதியாக உள்ள தொடரில் நாளை என்னும் குறிப்பால் புறப்படுவார் என்னும் எதிர்கால பயனிலையை வினைமுற்றை எழுதுவதே சரியானதாகும். இவ்வாறு திணை, பால், எண், இடம், காலம் ஆகியவற்றையும் அவை கொண்டு முடியும் பயனிலையை அறிந்து பிழையற்ற தொடர்களாக எழுத வேண்டும். திணை பொருத்தம். மயில் ஆடுகிறது. மயில் என்பது எழுவாய், ஒருமை. இஃது அஃறிணை பெயர். ஆடுகிறது என்பது பயனிலை. அஃறிணை ஒருமை வினைமுற்றாகும். பால் பொருத்தம். மக்கள் கூடினர். மக்கள் எழுவாய், படர்க்கை பலர்பால். கூடினர் பயனிலை, பலர்பால் வினைமுற்று. எண் பொருத்தம். யானைகள் கூட்டமாக நின்றன. யானைகள் எழுவாய், பன்மை. நின்றன பயனிலை, பன்மை வினைமுற்று. இடப்பொருத்தம். நான் கட்டுரை எழுதுகிறேன். நான் எழுவாய், தன்மையிடம். எழுதுகிறேன் பயனிலை, தன்மை வினைமுற்று. காலப்பொருத்தம். சேரன் நேற்று வந்தான். சேரன் எழுவாய், நேற்று இறந்த காலம் காட்டும் குறிப்புச்சொல். வந்தான் பயனிலை, இறந்த கால வினைமுற்று. இதோட அவ்வளோதான்.